இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களோடு வந்து எங்களில் குடிகொண்டு உம்முடைய இறை வார்த்தையை தந்து எங்களை திடப்படுத்தும் போது உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த நாள் தொடங்கி முடிவதற்கு முன்னால் உம்முடைய அருள் கருத்தால், அருள் பிரசன்னத்தால் நாங்கள் நிறையவும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உமக்கு உகந்த செயலாக இருப்பதற்கும் எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் 36ஆம் அதிகாரம் 18-19 இறைவார்த்தைகள். அப்போது மோசே, உம் ஆட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர் என் நிறை அழகை உம்மன் கடந்து போகச் செய்து ஆண்டவர் என்னும் பெயரை உம்மன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். கடவுள் மீது கொண்ட தணியாத பற்றினால், தணியாத அன்பினால் மோசே கடவுளின் மாட்சியை காட்டும்படி வேண்டுகிறார். உடனடியாக கடவுளும் மோசேயின் முன் கடந்து செல்வேன் என்று பதில் கூறி, ஆண்டவர் என்ற எனது பெயரை உம்மன் அறிவிப்பேன் என்று பதில் கூறுகிறார். மோசே கடவுளோடு கொண்ட அன்பு உண்மையானது. அதில் கள்ளங்கபடம் இல்லை, போலி இல்லை. அவர் கடவுள் மீது கொண்ட உறவு மிகவும் விலைமதிப்புள்ளது. கடவுளின் உறவை மிகவும் முன்னணியில் வைத்து பார்த்தார், அதற்கு முதலிடம் தந்தார். அதனால் தான் கடவுளும் மோசேக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவரை அரவணைக்கின்றார், பாதுகாக்கின்றார். கடவுள் மீது பற்றுள்ளவர்களுக்கு கடவுள் பரிவு காட்டுகிறார். கடவுள் மீது அன்புள்ளவர்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டுகிறார். அதனால் தான் கடவுள் கூறுகிறார், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்மீது பரிவு காட்டுவதும் நம்மீது இரக்கம் காட்டுவதும் கடவுளின் தனிப்பட்ட விருப்பமாக இருக்கின்றது. எனவே கடவுளின் கண்களில் யாருக்கு தயை கிடைக்கின்றதோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள். இறை வார்த்தையின் மூலம் கடவுளின் இரக்கம் என்று உங்களுக்கு கிடைத்தால் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அனைத்து ஆசீர்வாதத்தாலும் நிரப்புவார். கடவுள் உங்களுக்காக தயார் செய்த நன்மைகள், உங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். மோசே கேட்டபோது அவருடைய மாட்சியை காட்டி அவரை அன்பு செய்த கடவுள் இன்று நாமும் இறைவார்த்தையின் மூலமாக கேட்கும்போது அவருடைய அருள்வரங்களாலும் அவருடைய மாட்சியாலும் நம்மை நிரப்புவார். எனவே இந்த நாளில் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். கடவுளிடமிருந்து நமக்கு பரிவு வேண்டும், கடவுளிடமிருந்து நமக்கு பாசம் வேண்டும், கடவுளிடமிருந்து நமக்கு அன்பு வேண்டும், இரக்கம் வேண்டும், அவருடைய கருணை வேண்டும். அனைத்தும் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ளதாக, மனநிறைவுள்ளதாக, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக மாறும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.